ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. இன்றைக்கி வந்து ஈகல் மூவி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்களா, இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு நிறைய கதை எழுதுறது பிடிக்குது. அதாவது இப்போது என்ன சொல்லணும், புக் எழுதுறது பிடிக்குது. ஒரு புக் எழுதும் போது ஒரு கதை கிடைக்குதுன்றதுனால ஒரு இடத்துல போய் காட்டன் வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த காட்டன் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த காட்டன் வந்து இந்தியாவில் தான் கிடைக்குதுன்ற ஒரு இன்ட்டு கிடைக்குது. அதுவும் இல்லாமல் அந்த காட்டனை விளைய வைக்கிற வந்து சாமின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் ஹீரோ வந்து ஈகல்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போது வந்து ஹீரோ ஏன் ஈகல்னு கூப்பிட்றாங்க, ஏன் சாமின்னு சொல்கிறாங்க, அவர் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தார், அப்படி என்ன தான் அவர் நடந்துச்சு, ஏன் ஒரு வருஷமாக காணோம், கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது இந்த படத்தோட ஸ்டோரியே. இந்த படத்தோட ஸ்டோரி செம்மையாக இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸ்க்ரீன் பிளேலேருந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி இது எல்லாமே சக்கத்தாக இருக்கும். இந்த படத்தோட மேஜர் நெகட்டிவ் என்னென்னா ரொம்ப பில்டப் இருக்கும். இந்த தெலுங்கு ஃபிலிம் நார்மலாக பில்டப்பாக தான் இருக்கும். இந்த பாலையா ஃபிலிம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதிகமான பில்டப் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் அதிகமான பில்டப் இருக்குது. படத்தில் ஹீரோவுக்கு பில்டப் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரீன் பிளேல இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்திருக்கும். இப்போ கூட நல்லா தான் இருக்குது, எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த படத்தில் வந்து டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூவில் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. சில கன் ஷாட்ஸ் எல்லாம் ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் அந்த கன் ஷாட்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். கேட்லலாம் கன்று வச்சுருப்பாங்க, செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹீரோ ஓட்டிகிட்டு வர ஜீப்லலாம் டயரில் கன்று இருக்கும். கன்னுனா புல்லட் அதுலேருந்து வரும். இன்பில்ட்டாக கன் இருக்குமோ எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, அவ்வளோ டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதுலேருந்து புல்லட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹீரோயினி வந்து செத்துருவாங்க. செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வரும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலன்னா உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அதுவும் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதே மாதிரி லியோ ஃபிலிம்லேயே கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அது ஈகல் மாதிரி பறக்கிற மாதிரி ட்ரோன் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஷாட்டு. அதே மாதிரி சீக்வன்ஸ் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் செம்ம ஒரு 2-3 லேயர் மாதிரி போகும் அந்த ஷாட் வந்து. செம்ம நல்லாவே இருக்கும், நல்லா டீசெண்டாக எடுத்திருப்பாங்க இந்த படத்தை. பார்ட் 2க்கும் ஒரு இன்ட் கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. பிஜிஎம்னு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக சொல்ல முடியாது, சட்டிலான ஒரு பிஜிஎம் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சட்டிலாக இருக்கும். சினிமாட்டோகிராஃபி, டைரக்டர், ஆக்டிங் வைஸ் எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.